வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவலை வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் தமிழ்நாடு போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்ஸுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி பார்க்கலாம். கிட்டத்தட்ட 3167 வேக்கண்ட்டில் ரிசல்ட் 2 and 3 வந்து எப்பொழுது வரும், அடுத்தது வந்து வீட்டுக்கு வந்து ரிசல்ட் 1ல் செலக்ட் ஆனவங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து லெட்டர் வந்து இன்னும் வரலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தென் அவங்களுக்கு வந்து லெட்டர் எப்போ வரும் அப்படிங்கிறத பற்றின தகவலையும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எப்பொழுது, ரிசல்ட் 2 and 3ல் வந்து 350 மார்க்குக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து வேலை கிடைக்குமா அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜிடிஎஸை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் 1 வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த நிலையில் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து இன்னும் லெட்டர் வரலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு லெட்டர் வந்து யாருக்கு வரலையோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஹெட் ஆஃபீஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ரிசல்ட்லேயே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய ரிசல்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் டு பி வெரிஃபைடு வித் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ அந்த பிரான்ச், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அரக்கோணமாக இருந்தீங்கன்னா அங்கே வந்து அரக்கோணம் டிவிஷனுக்கான அதாவது பார்த்திங்கன்னா ஹெட் ஆஃபீஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ கோயம்புத்தூராக இருந்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் டிவிஷனுக்கான ஹெட் ஆஃபீஸ் எங்கே அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்து அந்த ஹெட் ஆஃபீஸ் எங்கே அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துட்டு தென் அங்கே வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். அல்லது நேரில் போய்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டேட் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கேட்டுக்கங்க. இது வந்து செலக்ட் ஆனவங்களுக்கு. ஓகேங்களா. தென் செலக்ட் ஆகாதவங்க பார்த்திங்க அப்படின்னா 350, 400, அதே மாதிரி 420, 430 இது மாதிரி மார்க்ஸ் வந்து இருக்குது. தென் இது மாதிரி மார்க் இருக்கிறவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து சான்சஸ் இருக்கா அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. தென் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரிசல்ட் 1க்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த நிலையில் அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அகைன் மறுபடியும் ரிசல்ட் 2 வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ரிசல்ட் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 97, 98% இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் 2வை பொறுத்த வரைக்கும் 95%, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 94%, 93%. ஸோ இது மாதிரியா பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வைஸ் வந்து அவங்க குறைச்சிட்டே வந்து வருவாங்க. தென் அந்த நிலையில் வந்து யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நெக்ஸ்ட் மந்த் வந்து அவங்களுக்கு நடக்கும். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் நடக்கும். தென் அவங்களும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வந்து ஒரு சில காரணங்களுக்காக, அதாவது ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சேலரி 10,000 and 12,000 தான் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து அதாவது அடுத்தடுத்த ஸ்டெப் வைஸ் வந்து அவங்க வந்து போக முடியாது. சேலரி வந்து கம்மியாக தான் இருக்கும். தென் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் படிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காகவும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து 90% இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிசல்ட் 3ல் வந்து சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. 90%, 88% இருக்கிறவங்களுக்குலாம் ரிசல்ட் 3ல் வந்து சான்சஸ் இருக்குது. சப்போஸ் நீங்கள் 85, 86% இருக்கீங்க அப்படின்னா ரிசல்ட் 4 அல்லது ரிசல்ட் 5ல் வந்து உங்களுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த ஷார்ட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் போன வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட 7 ஷார்ட் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க டோட்டலாக. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமும் உங்களுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து எகைன் வந்து சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 400 above இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரிசல்ட் 6 and 7ல் தான் வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ப்ராசஸ் போகும் அப்படிங்கிறது தெரியல. போன வருஷம் மட்டும் பார்த்திங்கன்னா 7 ப்ராசஸ் வரைக்கும் வந்து, அதாவது ஷார்ட் லிஸ்ட்டு 7 ப்ராசஸ் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. தென் உங்களுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் அடுத்தடுத்த மார்க் இருக்கிறவங்களுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா. இது மாதிரியான அப்டேட்டட் நியூஸ்க்கு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. தேங்க்யூ.